ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு மாவட்டத்துல 8 தொகுதியில 8 தொகுதியும் தமிழக வெற்றி கழகம் கோலோச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா நாங்க தான் அடுத்தது ஆட்சி அமைப்போம்ங்கிற மாதிரி விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி 8 தொகுதியிலையும் வேட்பாளர் அறிவிச்சதுக்கு பின்னால பல்வேறு குளறுபடிக்கு பின்னால வேட்பாளர் தேர்வு நடந்ததுங்க. தேர்வு நடந்து அந்த ஈரோட்டுல மொடக்குறிச்சி தொகுதி இருக்கு இல்லைங்களா, மொடக்குறிச்சி தொகுதியில் இருக்கக்கூடியவர் வேட்பாளராக இல்லை. அவர் எந்த தொகுதியில் இருக்கிறார்னா ஈரோடு மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த எஸ்என்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சண்முகம் அவர்கள் தான் மொடக்குறிச்சி தொகுதியில வேட்பாளராக இருக்கிறாங்க. அப்ப மொடக்குறிச்சி தொகுதியில போய் தாவேக்கா வேட்பாளரை போட்டா அந்த மொடக்குறிச்சி தொகுதியில கட்சியில கஷ்டப்பட்டு அடிபட்டு உதவட்டு மிதுவட்டு எல்லாம் தற்கூரி மாதிரி விசில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலைங்கிற வருத்தம். ஏன்னா உள்ளூர்லயே கொடுத்துருக்கணும். உள்ளூர்ல கொடுத்திருந்தா தான் அந்த ஒரு அவங்க எல்லாம் உற்சாகமா வேலை செய்வாங்க. அங்க விசில் சரியா அடிக்கல. மொடக்குறிச்சியில் விசில் அடைக்கல, அடைச்சிக்கிச்சு. அதே மாதிரி அந்த பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரா சி.கே. சரஸ்வதி இருந்தாங்க. அவங்களோட மருமகளை தான் களத்துல இறக்கி இருக்கிறாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதுல இருக்கக்கூடிய குணசேகரன் அவர்களை தான் அவங்க வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒட்டு மொத்தத்துல பாக்குறப்போ தற்சமயம் பாரதிய ஜனதாவினுடைய கை மொடக்குறிச்சி தொகுதியில ஓங்கிட்டா இருக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஒரு சமீபத்துல போய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு காரியாலயத்துல போய் பார்த்தோம். பாக்குறப்ப என்னன்னா ஒரு குண்டாவில் நிறைய போட்டோ போட்டு வச்சிருந்தாங்க. எல்லாம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பார்த்தாக்கா ஒரு டப்பாவில் போட்டு நிறைய சஃப்லிங் கலக்கி கிடந்தது. அது என்னன்னு விசாரிக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த வேட்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட் போடுவாங்க இல்லையா, அந்த பூத் ஏஜென்ட்கள் இருக்கக்கூடிய போட்டோவெல்லாம் உள்ள கிடக்குதுனாங்க. போட்டோவெல்லாம் உள்ள கிடக்குது. அந்த பூத் ஏஜென்ட் ஃபார்ம் எங்கன்னு சொன்னா, நாங்க டவுன்லோட் பண்ணி ஃபார்ம் இதில் பேர் எழுதி வச்சிருக்கிறோம். நாங்க பேர் எழுதுறப்ப அந்த போட்டோவை எடுத்து அந்த வேட்பாளர் பூத் ஏஜென்ட்ல பின் பண்ணி வச்சிருந்தா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பூத் ஏஜென்ட் போறதுக்கு சுலபமான காரியமா இருக்கும். இப்போ பேப்பர் உருவாக்கம் போட்டோ உருவாக்கம் இருக்குது. அந்த போட்டோவில பின்னால பேர் எழுதுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஒரு சின்னசாமின்னு ஒருத்தர் பூத் ஏஜென்ட் இருந்தா அந்த போட்டோவுக்குள்ள ஒரு 10 சின்னசாமி போட்டோ கிடக்கும். அந்த போட்டோவை எல்லாம் எடுத்து 325 பூத்தில் இருக்கக்கூடிய போட்டோவை எல்லாம் சஃப்லிங் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது நிர்வாகம் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் தொகுதியை தவிர வேற எந்த தொகுதியிலுமே நிர்வாகம் என்பது தமிழக வெற்றி கழகத்துக்கு சரியாக இல்லை. அந்த நிர்வாகத்திறன் இல்லாத காரணத்திலேயே அவங்க தமிழக வெற்றி கழகம் தோல்வியை தழுவுவது உறுதி. அப்படித்தான் இப்ப ஈரோடு மாவட்டத்தின் நிலைமைய இருந்துகிட்டு இருக்குது. ஆனா இப்ப வேட்பாளர்கள் எந்த ஊர்ல போய் வாக்கு சேகரிக்க போறா அப்படிங்கறத கட்சிக்காரனுக்கு தெரியுதே இல்லையாங்க. பொதுமக்களுக்கு அப்படியே கட்டாய பின்கட்டுப்புல வச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா ஒரு வீதியில உவர்றப்போ இந்த வீதியில ஆரத்தி எடுத்து தட்டுல தச்சனை வாங்கிட்டு அந்த வேட்பாளர் அடுத்த வீதி சுத்தி வர்றக்குள்ள அந்த வீதியில அந்த கும்பல் அப்படியே நின்றுக்கிட்டு தட்டுல தச்சனை வாங்குது. அட வாங்குறதுக்கு ஒரு ஓட்டு போடுறவங்களுக்கு உண்டான நின்னாலும் பரவாயில்லைங்க. சும்மா 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 6 வயசெல்லாம் இருந்தாலும் அதுக்கும் சேர்த்து தட்டம் தீட்டு ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கும் தட்சணை வழங்கிட்டு தான் உட்காந்துருக்குறாங்க. இப்போ எல்லாம் எல்லா கட்சிக்கும் அப்படித்தான் வர்றாங்க. யாராரு காசு கொடுக்குறாங்களோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா திமுக காசு கொடுக்கும், அண்ணா திமுக காசு கொடுக்கும். அண்ணா திமுக தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அந்த சட்டத்துல ஆரத்தியில போடுறதுக்கு கொடுப்பாங்க. இப்ப பொதுமக்கள் என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னாக்கா, ஒரு வீட்டுல ஒரு வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு வரான்னு சொன்னா 3 பேர் தட்டத்தை தூக்கிட்டு நிக்கிறாங்க. 3 பேர் தட்டத்தை தூக்கிட்டு நின்றுக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி வாக்காளருக்கு பணம் கொடுக்கறத மறைமுகமாக ஆரத்திங்கிற பேர்ல போட்டுக்கிட்டு போறாங்க. இப்போ அந்த ஆரத்தி எடுக்கிறவங்கள என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னாக்கா, ஒரு பை வச்சிருக்கிறாங்க. அந்த பைக்குள்ள ஒரு தட்டம் இருக்குது. ஒரு பாட்டில்ல மஞ்சள் கலந்த தண்ணி இருக்குது. வேட்பாளர் 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி, 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு வேட்பாளர் அங்க ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறான்னு சொன்னா இங்க இருந்து வேக வேகமா வாகனத்துகளை போய் இந்த ஊருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா வரிசையில் போய் நின்னுக்கிறாங்க. வரிசையில் நின்றுகிட்டு அங்க தட்டுல தச்சனை வாங்கிட்டு இருக்காங்க. கட்சிக்காரர்கள்
யாரு வந்து உள்ளூர்காரர் நிக்கிறானா வெளியூர்காரர் நிக்கிறானுங்கிறத அது தெரியல. இப்போ ஒரு ட்ரெண்ட் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இந்த ஆரத்தி எடுக்கிறதுக்கு கூட ஒரு கோஷ்டி ஈரோடு மாவட்டத்தில் கிளம்பிருச்சுங்க. நீ மத்த ஒரு மாவட்டத்துல எப்படி போச்சுன்னு தெரியல. ஈரோடு மாவட்டத்துல ஆரத்தி எடுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப், அவங்க எல்லாம் பிங்கர் டிப்ல வச்சிருக்காங்க. எந்த வேட்பாளர் எந்த ஏரியாவில் போய் வாக்கு சேகரிக்க போறாங்க, போனா நாம அங்க போயிடலாம்னு சொல்லி பையிலேயே தட்டத்தையும் பாட்டில மஞ்சள் தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது. ஒரு வீதியில ஓட்டு கேட்க வரேன்னு சொன்னா வேட்பாளரை ஆச்சரியப்பட்டு போயிடுவான். வேட்பாளர் ஆச்சரியம், என்னடா நமக்கு இவ்வளவு வரவேற்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீதியில பார்த்தா ஒரு 700 பேர் நிற்பான். அங்க மொத்தமே ஒரு 50 பேர்கிட்ட ஓட்டு இருக்கும். 50 பேர் தான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க இருப்பான். மீதி இருக்கிறவங்கள பக்கத்து வீதியில வந்து அந்த காசை வாங்கிட்டு தச்சனையும் வாங்கிட்டு வந்து இந்த வீதியில வந்து நின்று இருக்காங்க. வேட்பாளர் எல்லாம் நமக்கு தான் ஓட்டு போடுறாங்க நினைச்சுக்கிட்டு அப்புறம் பின்னால யாரும் ஸ்டடி பண்றதே இல்லை. அப்படி போயிருக்கிற பார்த்தா போட ஆரம்பிச்சாச்சு. போட ஆரம்பிச்சா என்ன ஆகுது, எல்லாத்துக்கும் போடணும். அது சின்னது வருஷம் பார்க்க கூடாது. ஆண்களா பெண்களா குழந்தைகளான்னு பார்க்க கூட போடணும். இதுல என்ன ஒரு வேடிக்கையான ஒரு சமாச்சாரம் சொல்லி சொன்னா, இந்த தேர்தல் பறக்கும்பட போகுங்க. இந்த பறக்கும்பட போய் போட்டோ எடுக்கிறதுக்கு போகும். வேட்பாளர் எத்தனை பேர்த்த கூட்டிட்டு போறான், எத்தனை கார்ல பிரச்சாரம் பண்றான், கொடி கட்டி இருக்கிறானா, இல்ல காரியாலயத்துல எத்தனை கொடி கட்டி இருக்கிறான், எத்தனை பேருக்கு பேனர் தட்டி வச்சிருக்கிறான், ஏதாவது இது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதைத்தான் கணக்கெடுக்கிற போய் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ இல்லையோ, அவர்களுக்கு பக்கத்திலேயே பறக்கும் படை இருந்தாலும் சட்டத்துல போடுற காசை படம் எடுத்து ரெக்கார்டே பண்றது இல்லைங்க. தமிழ்நாடு முழுக்க அப்படித்தான். தமிழ்நாடு முழுக்க இதுவரையிலும் ஏதாவது ஒரு வேட்பாளர் போயிருக்கிறப்ப ஆரத்தி எடுக்கிறப்ப காசு போடுறத வழக்கமா காலகாலமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வாங்குவது தவறுன்னு சொல்லி தேர்தல் கமிஷன் புக்கு சொல்லுது. ஆனா தேர்தல் கமிஷன் சட்டத்துல சொன்னாலும் ஏதாவது ஒரு பறக்கும்படை சட்டத்துல காசு போட்டான் நான் போய் பிடிச்சேன்னு சொல்லி ஒரு பறக்கும்படை அதிகாரி தமிழ்நாட்டுல யாராவது ஒருத்தர் சொல்லி இருப்பாங்களா? இதுவரையிலும் செய்தித்தாளில் எந்த ஒரு செய்தித்தாளிலும் பறக்கும்படை போய் தட்டத்துல போய் ஆரத்தி எடுக்கிறப்ப காசு போய் பிடிச்சு நான் படம் பிடிச்சு அவங்க அப்படி வழக்கு போட்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டுல இதுவரையிலும் இல்லை. அதுக்கு அந்த பறக்கும்படையே தேர்தல் கமிஷன் வச்சிருக்க வேண்டியதில்லை. இது தேர்தல் கமிஷனுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு அதை போட்டிருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகளுக்கு நன்றாக தெரியும். அவங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல ஆபீஸ்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுனால இவங்க நிர்வாகத்துல வெளியே வந்துறாங்க இல்லையா. வெளியே வந்தோன்னையும் இந்த செயலை கண்டிக்கிறது கிடையாது. இந்த செயலை எந்த ஒரு அதிகாரியும் இதுவரையிலும் தமிழ்நாட்டுல கண்டிச்சாங்க, அவங்க வந்து பணம் போறதை பிடிச்சாங்கன்னு சொல்லி எங்கேயுமே செய்தி வரவில்லை. அந்த அளவுக்கு அதிகாரிகளுடைய லட்சணம் அப்படி இருக்குது. அதிகாரிகளுடைய லட்சணம் அப்படி இருக்குது. ஒரு வேட்பாளர் நிக்கிறான்னு சொல்லி சொன்னா அந்த வேட்பாளர் வந்து டெய்லி அந்த ஆபீஸுக்கு கூப்பிடுவான். நீங்க அந்த ஃபார்மை கொண்டுட்டு இந்த ஃபார்மை கொண்டு புதுசா சட்டம் வந்துருச்சுங்க, போட்டா மேல எடுக்கணும் கீழே எடுக்கணும் 2 சைஸ்ல எடுக்கணும் 4 சைஸ்ல எடுக்கணும்னு சொல்லி அந்த வேட்பாளரை கூட்டு தொந்தரவு பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்ப சுயமா ஓட்டு கேட்க போகின்ற அளவிற்கு வேட்பாளர்கள் அங்க செய்யப்படுவதில்லை. கேட்டா என்ன சொல்றாங்க, நீங்க பூத்துல வந்து ஒரு போடுறப்போ ஒரு வேட்புமனு ஏஜெண்டை தனியா போட்டுக்கலாம் இல்லைங்க, வரவு செலவு தனியா ஒரு ஏஜெண்டை போட்டுக்குங்க, மற்ற நிர்வாகத்துக்கு போட்டுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அங்க போறவனுக்கும் ஒரு ஒரு சங்கடமா தான் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் தேர்தல்ல புதுசு, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நிக்கக்கூடிய தேர்தல் நிக்கிறவனால பழசு, தேர்தலை நடத்துற அதிகாரிகள புதுசு. அப்ப நிக்கக்கூடிய வேட்பாளர் என்ன சொல்லுவான்னா, இதுக்கு முன்ன காலகாலமா நாங்க இப்படித்தான் தேர்தல் நடத்திட்டு இருந்தோம்னா, இல்லைங்க எங்களுக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிம்பாங்க. பட் இவங்க சொல்றக்கும் அவங்க சொல்றக்கும் கான்ட்ரடிக்ஷன். தினம் ஒரு குழப்பம் நடந்துகிட்டே தான் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க இது இருக்குது. இங்க ஒரு ஒரு மாவட்டத்துல மட்டும் இருக்காது. தமிழ்நாடு முழுக்க இந்த அதிகாரிகள் வந்து இன்றைய வரையிலும் குழப்பமா தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல போன்னு சொன்னா 470 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை வேட்பாளர்கள் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு வேட்பாளரை படிச்சு பார்த்திருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க 470 பக்கத்தை. அந்த 470 பக்கத்துல வேட்பாளருக்கு உண்டான சமாச்சாரமே எங்கேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தேர்தல் அதிகாரி பணம் கொண்டுட்டு போனா பிடிக்கிறது, பிடிச்சவனை தெங்க ஓடி கொடுக்கறது, அந்த பணத்தை எப்படி ரிலீஸ் பண்றது, அவன் எத்தனை தோரணம் கட்டி இருக்கிறான்,
இதை கண்காணிக்கிறதுக்கு உண்டான புத்தகத்தை தான் கொடுத்து 470 பக்கத்தை கொடுத்தாங்களே ஒழிய வேட்பாளர் கையேடுன்னு ஓட்டு வேட்பாளருக்கு உண்டான தகுதி என்ன, அவங்களுக்குன்னா சட்ட திட்டம் என்னங்கிறத பத்தி இந்த தேர்தலில வேட்பாளர் கையேடு சரிவர வழங்கப்படவில்லை. முன்னையெல்லாம் ஒரு 10 பக்கத்துல இருக்கிற கொடுப்பாங்க, முக்கியமான 10 பாயிண்ட் கொடுப்பாங்க, அதையெல்லாம் படிச்சு பார்த்தாங்க. இப்போ ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க, இது வரணும் அந்த புத்தகத்தை முழுமையாக படித்த வேட்பாளர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் மிக 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 குறைவாகத்தான் இருக்கும். சரி, இதெல்லாம் மொத்தத்தில் விடுங்க, தேர்தலாவே திருவிழா கொண்டாட்டம் தானே. இவன் காத்த போடுவான், அவன் காத்த போடுவான், தாப்பி எடுத்துக்கிட்டு வருவான், இவன் விசில் ஊதிக்கிட்டு வருவான், வேணு ஊதிக்கிட்டு வருவான். எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுல திமுகவினுடைய கை ஓங்கி இருக்குது. அண்ணா திமுகவினுடைய வாய்ப்பு மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது. தென் மாவட்டங்களில் அண்ணா திமுக வெற்றி வாய்ப்புங்கிறது குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரிதான். அங்க சமூகம் சார்ந்தவங்களால தனித்தனியா நிக்கிறதுனால அங்க வெற்றி வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க அண்ணா திமுக தொண்டர்கள் யாரையும் சரிவரை இதுவரை கவனிக்கப்படவில்லை. தொண்டர்களை அண்ணா திமுகவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவர்களும் ஊருக்குள்ள போய் ஒரு வாக்கு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு போய் எவன் எந்தெந்த ஊர் இருக்கான்னு பார்த்ததா தெரியல. திராவிட முன்னேற்ற கழகம் பிங்கர் பாயிண்டில் வச்சிருக்குது. என்னதான் ஒரு நாடறிஞ்சவர்களை கொண்டு வேட்பாளராக நிறுத்தினாலும் மக்கள் ஓட்டு போடுறது என்பது அண்ணா திமுகவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. தமிழக வெற்றி கழகம் முட்டையில தான் நிக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுக்க முட்டையில தான் நிக்குது. அப்புறம் அது முட்டையிலிருந்து குஞ்சு பொறிக்குமாங்கிற விசில் சத்தத்தில்தான் பார்த்தா தான் தெரியும். எப்படி கேட்டாலும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டில் அமைச்சரவை ஆட்சி அமைக்க ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.